Good evening, friends. Pharmacology biologicals வந்து நம்ம பார்க்கலாம். அதில் வந்து நம்ம ஸ்லைடில் பேஸ் பண்ணி ஒரு கிளாஸ் நம்ம பார்க்கலாம். குயிக்காக பார்த்துடலாம், ஓகேங்களா? டெஃபினிஷன்ஸ் ஏர்லியராக நம்ம பார்த்த மாதிரி வேக்சின்ஸ்னால் என்னதுங்க? ப்ரிவெண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், ஓகேங்களா? இது வந்து வேக்சின்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து ஆன்டிஜெனிக் மெட்டீரியலை நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம், பாடிக்குள்ளே கொடுத்துட்டு ஒரு இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறோம், அதுதான் வேக்சின்ஸு. ஜீன் தெரப்பின்னு சொல்லும்போது என்னதுன்னா இன்ட்ரடியூசிங் த ஃபங்க்ஷனல் ஜீன்ஸ் டு ட்ரீட் த ஜெனட்டிக் டிசார்டர். ஜெனட்டிக்காக வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு டிசார்டர் இருக்கும்போது அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஜீன் தெரப்பி. அப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு நல்ல ஃபங்க்ஷனல் ஜீனை வந்து என்ன பண்ணுறோம்னா இன்ஜெக்ட் பண்ணுறோம், எதுக்குள்ளார அந்த பாடி செல்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய டிஃபெக்டிவ் ஜீனை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை என்ட்ரி கொடுக்குறோம். அப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஜீன் தெரப்பின்னு சொல்கிறோம். அப்புறம் மோனோக்ளோனல் ஆன்டிபாடின்னு சொல்லும்போது இது வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் வந்து மிமிக்கிங் இம்யூன் சிஸ்டம் டு தி ஃபைட் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டான்சஸ், ஓகேங்களா? இம்யூன் சிஸ்டத்தில் எப்படி நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட் ஆகிட்டு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டான்சஸ்க்கு ஆப்போசிட்டாக வந்து ஃபைட் பண்ணதோ பாடி வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி அதே சேம் மெக்கானிசத்தை நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுத்தோம்னா அது மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், செல் தெரப்பிஸ், டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் லிவிங் செல்ஸ், இதுதான் வந்து செல் தெரப்பின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெம் செல்ஸு. இங்கே பாருங்கள், இதில் ஏடிஏ டிஃபிஷியன்சின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள், அதாவது கம்பைன்டு டிஃபிஷியன்சி, அதாவது இம்யூனோ சப்ரஸர் பேஷண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அதுதான் அந்த கண்டிஷன் தான் ஏடிஏன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பண்ணக்கூடிய ஜீன் தெரப்பி. அடுத்தது செல் தெரப்பிஸில் வந்து பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் லிவிங் செல்ஸ், அதை வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறோம், அதை வந்து நம்ம ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அது ஒரு இது. அடுத்தது பார்க்கும்போது ஃபியூஷன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் பார்த்தோம் combining two different proteins to treat some conditions, ஓகேங்களா? லைக் ஆர்த்ரைட்டிஸ், கேன்சர். அப்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீனை வந்து கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு கண்டிஷனுக்கு, லைக் ஆர்த்ரைட்டிஸ், கேன்சருக்கு. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூஷன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தடில் சொல்கிறாங்க. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது ஜெனட்டிக்கலி என்ஜினியரிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் தான் அதுவும், ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க, லைக் ஹீமோஃபிலியா, க்ரோத் ஹார்மோன் டிஃபிஷியன்சி, இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு ப்ராடக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. அது வந்து எதுனா ஹார்மோன் டிஃபிஷியன்சி இந்த மாதிரி உள்ளதை வந்து சரி பண்ணுது. அது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ப்ராடக்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து டாக்ஸாய்டுன்னு சொல்லும்போது ஹார்ம்லெஸ் டாக்ஸின்ஸ் யூஸ்டு ஆஸ் ஏ வேக்சின் அகேன்ஸ்ட் தி பாக்டீரியல் டிசீஸ், ஓகேங்களா? ஹார்ம்லெஸ் டாக்ஸின்ஸ் ஆல்ரெடி நம்ம வேக்சின் இது பண்ணும்போது கிளாஸில் வந்து நல்லா கிளியராக பார்த்தோம். இது ஒரு சப்ஸ்டான்ஸு, நம்ம உடம்புக்குள்ள பாக்டீரியா, வைரஸோ நம்ம என்ட்ரானோன்னு என்ன பண்ணோம், அது ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டான்ஸை க்ரியேட் பண்ணி நம்ம பாடிக்குள்ளே அதை வந்து ரிலீஸ் பண்ணோம். அப்போ நம்ம பாடியில் வந்து என்ன சொல்ல சிம்டம்ஸ் வருது இல்லைங்களா, இல்னஸ் வருது. அந்த டாக்ஸின்ஸை ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம், வெளியிலேயே நம்ம வந்து அந்த பாக்டீரியாவிலேருந்து நம்ம செப்பரேட் பண்ணி அதை வந்து அதோட விருலன்ஸை குறைச்சி நம்ம வந்து அதை வந்து பாடியில் இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, பாடி வந்து பாக்டீரியா தான் வந்துருச்சின்னு சொல்லிட்டு, இல்லைனா வைரஸ் தான் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு இம்யூனிட்டியை வந்து பாடிக்குள்ளே டெவலப் பண்ணி வச்சுக்கும். அந்த மெத்தட் ஆஃப் இம்யூனைசேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பேர் தான் டாக்ஸாய்டுன்னு சொல்கிறோம், ஓகேங்களா? அடுத்து ப்ரோட்டீன்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்க்ளூடிங் இன்சுலின் ஒரு ப்ரோட்டீன் தான். எரித்ரோபாய்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறாங்க. அதுவும் வந்து அனிமியா கண்டிஷனில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலு, அதுவும் வந்து ப்ரோட்டீன் தான், ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம இதை பார்த்தோம், இந்த நோட்ஸ் வச்சு ஒரு ஸ்லைட் நம்ம ஒரு கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம பார்த்துருந்தோம் ஏர்லியர் கிளாஸ், இதுக்கு முந்தின கிளாஸில். அதாவது டிஃப்ரென்ஷியேஷன், அதர் ப்ராடக்ட்டுக்கும் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன்னா, இது வந்துட்டு பயாலஜிக்கல் ப்ராடக்ட் வந்து லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல், அதர் ப்ராடக்ட் வந்து ஸ்மால் மாலிகுல்ஸ். அடுத்தது வந்து பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து என்னதுங்க, லிவிங் சிஸ்டத்துலேருந்து எடுக்கிறோம், அது வந்து அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து லேபில் சிந்தசிஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து பயாலஜிக்கல் ப்ராடக்ட் வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்குது, அதில் வந்து அதிகமாக ஃபங்க்ஷன் பண்ணுது. அது மற்ற ப்ராடக்ட் வந்து சேஃபர், வந்து லெஸ் சேஃப்டி கன்சர்ன் இருந்தால் போதும். இதுக்கு வந்து நம்ம வந்து சேஃப்டி கன்சர்ன் அதிகமாக வச்சுக்கணும், ஏன்னா இது வந்து அதாவது சீரியஸ் சீக்வன்சஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அடுத்தது வந்து ப்ராடக்ட் சேஃப்டியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கம்பேர்ட் டு தி அதர் ப்ராடக்ட். அப்புறம் காம்ப்ளெக்ஸ் மிக்சர்ஸ் நாட் ரெடிலி ஐடென்டிஃபையபிள். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அவ்வளோ எளிது கிடையாது. இது வந்து அதர் ப்ராடக்ட் வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்புறம் வெரி சென்சிட்டிவ் டு தி ஹீட், பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் டு தி ஹீட்டு, அதர் ப்ராடக்ட் வந்து நாட் சென்சிட்டிவ் டு தி ஹீட். அதாவது சம் ப்ராடக்ட் சென்சிட்டிவ் டு தி ஹீட் இருக்குது, பட் நாட் ஆல் ப்ராடக்ட். அடுத்து ஒரு ரெக்யூர் அசெப்டிக் கண்டிஷன் ஃபார் ஆல் ஸ்டேஜஸ். பயாலஜிக்கல் ப்ராடக்ட் நமக்கு தெரியும் எல்லாம் பேரண்டல் ப்ராடக்டாக தான் இருக்குது.
அதனால் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ஏசெப்டிக் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணணும். அப்போ அதர் ப்ராடக்ட் வந்து சம் ப்ராடக்ட் பேரண்டல் இருக்குது, சம் ப்ராடக்ட் ஓரல் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ஓரல் ப்ராடக்ட்டுக்கு நோ நீட் ஆஃப் என்னதுங்க ஸ்டெரிலிட்டி தேவையில்லை. அதுக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது ஹார்ட் டு ட்ரீட் த இல்னஸ், இந்த ஆர்ஃபன் டிசீஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப இதான கண்டிஷனாக இருக்கும்போது, இல்னஸ் ஹார்ட் டு ட்ரீட்டாக இருக்கும்போது நம்ம வந்து பயாலஜிக்கல் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறோம். அதர் நார்மல் கண்டிஷன்ஸ் மேஜர் ப்ராடக்ட் மெனி டைப் ஆஃப் அதர் இல்னஸ்க்கு வந்து எது யூஸ் பண்ணுறோம்னா நம்ம அதர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். கிளாசிஃபிகேஷன் வேக்சின் மேட்சஸ் த ஃபாலோயிங் பாருங்கள். இதில் வந்து வேக்சின்ஸ் வந்து என்னென்ன டைப் ஆஃப் வேக்சின் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். கில்டு வேக்சின், பாக்டீரியல் வேக்சினில் கில்டு டைப் பார்த்தோம்னா டைஃபாய்டு, பாராடைஃபாய்டு நமக்கு தெரியும் ஆல்ரெடி. காலரா வேக்சின், ஊஃபிங் வேக்சின், அப்புறம் ஊஃபிங் காஃப் வேக்சின், அப்புறம் வந்து ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸா பி, அப்புறம் பிளேக். இது எல்லாமே இது கில்டு இன்ஆக்டிவேட்டட் வேக்சினில் வருது. திரும்ப சொல்கிறோம் பாருங்கள். டைஃபாய்டு, ஊஃபிங் காஃப், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா டைப் பி, பிளேக் இதெல்லாம் வந்துட்டு கில்டு இன்ஆக்டிவேட்டட் பாக்டீரியல் வேக்சின் டைப்பில் வருது. கில்டு இன்ஆக்டிவேட்டட் வைரல் வேக்சின் இருக்குது பாருங்கள். இது வந்து போலியோமைலிட்டிஸ் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின், ஐபிவி வேக்சின் சொல்கிறாங்க. ராபிஸ், இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின், தென் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் எல்லாமே வந்து இதில் வருதுன்னா கில்டு வேக்சின் டைப்பில் வருது. லைவ் அட்டன்வேட்டட் பாக்டீரியல் வேக்சின் பாருங்கள். பிசிஜி லைவ் அட்டன்வேட்டட் வேக்சின். டைஃபாய்டில் வந்து TY21A ஒரு வேக்சின் இருக்குது. இது லைவ் அட்டன்வேட்டட் வேக்சின். ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கணும். ஈஸியான டாப்பிக்கில் கஷ்டமான கொஸ்டின் வைப்பாங்க. எக்ஸாமுக்கு கொஸ்டின் செட்டர் என்ன பண்ணுவாங்க, ஈஸியான ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா மெடிசன்ஸ், கஷ்டமான கொஸ்டின்ஸ் வைப்பாங்க, டீப்பான கொஸ்டின் வைப்பாங்க. கஷ்டமான நேம்ஸ், கஷ்டமான காம்ப்ளிகேட்டடான ப்ராடக்ட் இருக்குன்னா அதில் ஈஸியான கொஸ்டின் வந்து வைப்பாங்க. இது வந்து காமனான சைக்காலஜி. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணணும், நம்ம டைஃபாய்டு வேக்சின் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகத்தில் வரும், இன்ஆக்டிவேட்டட் பாக்டீரியல் கில்டு வேக்சின் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வரும். ஆனால் அதில் ஒரு டைப் இருக்குது, டைஃபாய்டு TY21A. இது வந்து லைவ் அட்டன்வேட்டட் பாக்டீரியல் வேக்சின், நாட் கில்டு வேக்சின். அடுத்தது பாருங்கள், லைவ் அட்டன்வேட்டட் வைரல் வேக்சின் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். போலியோமைலிட்டிஸில் ஓரல் வேக்சினாக கொடுக்குறோம் இல்லைங்களா, சபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேக்சின் இருக்குல்ல, இது வந்து லைவ் அட்டன்வேட்டட் வேக்சின். இதுவும் அந்த மாதிரி டைப் தான். இதில் 2 டைப் இருக்குது பாருங்கள். போலியோமைலிட்டிஸ் வேக்சினில் வந்து இன்ஜெக்டபிள் இதை கொடுங்க, ஐபிவி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் இஸ் வாட் என்னதுங்க, சாலிக் வேக்சின், சால்க் வேக்சின் சொல்லுவாங்க. இது வந்து என்னதுங்க, கில்டு வேக்சின். அதே வேக்சினை ஓரலாக கொடுக்கறது வந்து நமக்கு வந்து இட் இஸ் நாட் கில்டு, இட் இஸ் லைவ் அட்டன்வேட்டட் வேக்சின். ஓரல் போலியோ வேக்சின் கொடுத்தா லைவ் அட்டன்வேட்டட் வேக்சின். இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் கொடுத்தாங்கன்னா அது வந்து என்ன வேக்சினுங்க, கில்டு வேக்சின்.
லைவ் அட்டன்வேட்டட் வேக்சினில் வந்து வைரல் வேக்சினில் நம்ம பார்த்தோம். போலியோமைலிட்டிஸ் வேக்சின் வந்து சபைன் வேக்சின், இது ஓரல் போலியோ வேக்சின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு நமக்கு லைவ் அட்டன்வேட்டட் வேக்சினாக வரும். தென் மம்ஸு, மிசல்லா, ருபெல்லா, இது பாருங்கள் எம்எம்ஆர் வேக்சின் சொல்லுவாங்க. மம்ஸ், மிசல்லா, மிசல்ஸ், அப்புறம் ருபெல்லா. இந்த வேக்சின் என்னதில் வருதுங்க? லைவ் அட்டன்வேட்டட் வைரல் வேக்சினில் வருது. அப்புறம் வேரிசெல்லா வேக்சின் இருக்குது, இதுவும் லைவ் அட்டன்வேட்டடில் வருது. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம நல்லா பார்த்துக்கணும். டாக்ஸாய்டு பாருங்கள், டாக்ஸாய்டில் வந்து டெட்டனஸ், டிப்தீரியான்னு 2 இருக்குது. ரெண்டுமே வந்து நமக்கு டாக்ஸாய்டு, அதில் லைவ் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது ஒரு சப்ஸ்டான்ஸில், கெமிக்கல் சப்ஸ்டான்ஸில் அதை வந்து இதுலேருந்து எடுக்கிறோம், நம்ம வந்து ஒரு பாக்டீரியாவிலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இது என்னதுங்க? ஒரு சப்ஸ்டான்ஸுங்கிறதுனால அது லைவ் அட்டன்வேட்டட் அதெல்லாம் ஒன்றும் அதில் கிடையாது. ஸோ டிப்தீரியா அண்ட் டெட்டனஸ் இஸ் டாக்ஸாய்டு. அடுத்தது பார்க்கலாம். சம் ஸ்பெசிஃபிக் நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்ன மாதிரி ட்ரக்ஸு? சைட்டோகைனின் இன்ஹிபிட்டார் ட்ரக்ஸு. இது வந்து என்ன சைட்டோகைனின் வந்துங்க? டிஎன்எஃப் ஒரு சைட்டோகைனின் ப்ராடக்ட்டு, டிஎன்எஃப் ஆல்ஃபா. அதை நம்ம பிளாக் பண்ணுறதுக்கு சம் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறோம், பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸு. அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எந்தெந்த கண்டிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அது என்ன ரிசெப்டாரில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அடாலிமுமாப், அப்புறம் செப்டோலிசுமாப், அப்புறம் எனர்செப்ட்ஸ், அப்புறம் கோலிமுமாப், அப்புறம் இன்ஃப்ளிக்ஸிமாப், இதெல்லாம் இருக்குது. அடாலிமுமாப், செப்டோலிசுமாப், எட்டானர்செப்ட், கோலிமுமாப், இன்ஃப்ளிக்ஸிமாப், இதெல்லாம் எதில் யூஸ் பண்ணுறாங்க? டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டரை இன்ஹிபிட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இது என்ன பண்ணுதுங்க? இன்ஃப்ளமேஷனை வந்து சப்ரஸ் பண்ணுது. டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் யூஸ்வலி என்ன பண்ணும்? இன்ஃப்ளமேஷனை அக்ரவேட் பண்ணும். இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த டிஎன்எஃப் ஆல்ஃபாவை நம்ம வந்து பிளாக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்டர்லூக்கின். இந்த இன்ஹிபிட்டார்ஸ் வந்து சம் ப்ராடக்ட் இருக்குது. அது என்னென்ன ப்ராடக்ட்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இன்டர்லூக்கின் 1 இருக்குது, இன்டர்லூக்கின் 6 இருக்குது, இன்டர்லூக்கின் 12, இன்டர்லூக்கின் 23. ஓகேங்களா? மொத்தமாக 4 ப்ராடக்ட் இருக்குது. இன்டர்லூக்கின் 1 வந்து பிளாக் பண்ணுறது வந்து அனாகின்ரா, இன்டர்லூக்கின் 1. இன்டர்லூக்கின் 6 வந்து டோசிலிசுமாப், வந்து இன்டர்லூக்கின் 6. இன்டர்லூக்கின் 12 அண்ட் 23 வந்து எதுங்க? யுஸ்டகி நுமாப், இது வந்து இன்டர்லூக்கின் 12 அண்டு 23. இன்டர்லூக்கின் 6 வந்து டோலிசிசுமாப், இன்டர்லூக்கின் 1 வந்து அனாகின்ரா. அடுத்தது பாருங்கள், அதர் இன்டர்லூக்கின் பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா கானாகினுமாப், கிசுமாப், சாரிலுமாப், அப்புறம் செக்யூகினுமாப். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க 3 ட்ரக்கு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அனாகின்ரா, டோலிசிசுமாப், அடுத்தது உஸ்டிகி நுமாப். இது 3 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது எந்த இன்டர்லூக்கின்ல ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பி செல்ஸில் ஆக்ட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் இருக்குது, டி செல்ஸில் ஆக்ட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் இருக்குது, அப்புறம் இன்டெக்ரினில் ஆக்ட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் இருக்குது. பார்க்கலாம். பி செல்ஸில் வந்து என்ன? ரெடியூஸ் லிம்போசைட்டிக் ஆக்டிவிட்டி. இது பாருங்கள், இதில் வந்துட்டு என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குன்னா பெலிமுமாப் அண்ட் ரிட்டுக்சிமாப். போத் எதில் ஆக்ட் பண்ணுது? பி செல்ஸில் ஆக்ட் பண்ணுது. பெலிமுமாப் அண்ட் ரிட்டுக்சிமாப். அடுத்தது பாருங்க, அபட்டாசெப்ட், பெலிட்டாசெப்ட், அலிஃபாசெப்ட், எஃபாலிசுமாப். அபட்டாசெப்ட், பெலிட்டாசெப்ட், அலிஃபாசெப்ட், எஃபாலிசுமாப். இது வந்து இதில் யூஸ் ஆகுதுங்க? டி செல்ஸில் யூஸ் ஆகுது. திரும்ப பாருங்க, அபட்டாசெப்ட், பெலட்டாசெப்ட், அலிஃபாசெப்ட், எஃபாலிசுமாப். இது வந்துட்டு டி செல்ஸில் ஆக்டிவேட் ஆகுது. இது வந்து என்னதுங்க? இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணக்கூடியது தான். அதுக்கு அடுத்தது பாருங்க, இன்டெக்ரின் ஆன்டகோனிஸ்ட். ஓகேங்களா? இது பாருங்க, பிளாக்கிங் த இன்டெக்ரின் ஆன் தி லியூகோசைட். இன்டெக்ரின் எது கூட ஆக்ஷன் பண்ணுறதை தடுக்குதுங்க? லியூகோசைட்டு கூட, என்டோதெலியல் செல்ஸ் கூட, அடுத்தது வந்து பிளேட்லெட்ஸ் கூட போயிட்டு இன்டெக்ரின்ங்கிற சப்ஸ்டான்ஸ் ரியாக்ட் பண்ணுறதை இது தடுக்குது. அப்போது என்னென்ன மெடிசன்ஸ் பாருங்கள், நடாலிசுமாப், விடோலிசுமாப், அபிக்சிமாப், இதெல்லாம் இருக்குது. ஸோ கார்டியாக் கண்டிஷனில் அபிக்சிமாப் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெடிசனு. இண்டிவிஜுவலாக இந்த ட்ரக்ஸ் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதில் யூஸ் பண்ணக்கூடிய என்னென்ன மெக்கானிசம் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் பாருங்கள். டிஎன்எஃப் ஆல்ஃபா இன்ஹிபிட்டாரு,
பீட்டா செல் இன்ஹிபிட்டாரு, டி செல் இன்ஹிபிட்டாரு, இன்டர்லூக்கின் 6 இன்ஹிபிட்டாரு, இன்டர்லூக்கின் 1 ஆண்டகோனிஸ்ட், இதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். டிஎன்எஃப் ஆல்ஃபா இன்ஹிபிட்டாரில் பாருங்கள் அடாலிமுமாப், செட்டோலிசுமாப், எனர்செப்ட், அப்புறம் பாருங்கள் எட்டானர்செப்ட், அப்புறம் கோலிமுமாப், அப்புறம் இன்ஃப்ளிக்ஸிமாப். திரும்ப சொல்கிறேன், அடாலிமுமாப், செட்டோலிசுமாப், எட்டானர்செப்ட், கோலிமுமாப், அப்புறம் இன்ஃப்ளிக்ஸிமாப். இந்த ட்ரக் ரிப்பீட்டடாக வரும், நிறைய இடத்துல வரும். ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்லையும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள் சொரியாசிஸில் யூஸ் பண்ணுற பாருங்கள் எட்டானர்செப்ட், அடாலிமுமாப், இன்ஃப்ளிக்ஸிமாப் வருதுங்களா. அப்புறம் பாருங்கள் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமில் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் இன்ஃப்ளிக்ஸிமாப், அடாலிமுமாப், கோலிமுமாப், செட்டாலிசுமாப். இது வந்துட்டு டிஎன்எஃப் ஆல்ஃபா இன்ஹிபிட்டாரு. இந்த 3 கண்டிஷனுமே நமக்கு யூஸ் ஆகுது. இன்னொரு கண்டிஷன் யூஸ் ஆகும், ஸ்பாண்டிலிட்டிஸ் கண்டிஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலிட்டிஸ், கழுத்தில் எலும்புகள் தேய்மானம் ஏற்படுறது இல்லைங்களா, அதில் வரக்கூடிய இது. அதுலேயும் எட்டானர்செப்ட், அடாலிமுமாப், கோலிமுமாப், இன்ஃப்ளிக்ஸிமாப், இது 3மே நமக்கு 3 இடத்துலையுமே யூஸ் ஆகும். அப்புறம் ஆன்டி பி செல் ஆக்டிவிட்டினா நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது ரிட்டுக்ஸிமாப், இது ஆன்டி கேன்சர் ட்ரீட்மெண்ட்லையும் யூஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ யூஸ் ஃபார் தி ஆன்டி ஆர்த்ரைட்டிஸ்லையும் யூஸ் ஆகுது. அடுத்தது பாருங்கள் டி செல்ஸ் இன்ஹிபிட்டார், அபட்டாசெப்ட், பெலட்டாசெப்ட், டீன்னு வருது பாருங்கள், அபட்டா பெலட்டா, ஓகேங்களா. டி செல்ஸ் இன்ஹிபிட்டார், அதுவும் இதில் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட்டில். IL-6 ஆண்டகோனிஸ்ட், சாரிலுமாப், டோசிலிசுமாப், சாரிலுமாப், டோசிலிசுமாப், ரெண்டுமே 6, ஓகேங்களா. IL-6 இன்ஹிபிட்டார், அதையும் யூஸ் பண்ணுறாங்க ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில். அடுத்தது ஆண்டகோனிஸ்ட், IL-1 ஆண்டகோனிஸ்ட், இன்டர்லூக்கின் 1 ஆண்டகோனிஸ்ட், அனாகின்ட்ரா வந்து IL-1 ஆண்டகோனிஸ்டாக இருக்குது பாருங்கள், அதுவும் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னென்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம டிஎன்எஃப் ஆல்ஃபா இன்ஹிபிட்டார் யூஸ் பண்ணுறோம், பீட்டா செல்ஸ் இன்ஹிபிட்டார் யூஸ் பண்ணுறோம், டி செல் இன்ஹிபிட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம், IL-6 ஆண்டகோனிஸ்ட் யூஸ் பண்ணுறோம், IL-1 ஆண்டகோனிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன கேட்டகரி என்னென்ன மெடிசன்ஸுங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. செகண்ட் பாருங்கள் சொரியாசிஸில் டிஎன்எஃப் பிளாக்கர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி, இங்கே இருக்கிற கேட்டகரி தான் இங்கேயும் வருது. அடுத்தது பாருங்கள் டி செல்ஸ் இன்ஹிபிட்டார், அலிஃபாசெப்ட், எஃபாலிசுமாப், டி செல்ஸ். இங்கே பி செல்ஸ் கொடுத்தாங்களா, ரொமட்டாய்டுக்கு வந்து பி செல்ஸ். அங்கே பாருங்கள் சொரியாசிஸில் டி செல்ஸ், அது வந்து அலிஃபாசெப்ட், எஃபாலிசுமாப் 2. அப்புறம் IL-23 நமக்கு தெரியும், உஸ்டிகினிமாப், இது வந்து IL-23ல் வரக்கூடிய ட்ரக்கு. மற்ற ட்ரக்ஸ்லாம் நம்ம டீப்பாக போக வேண்டாம், மெயினாக நமக்கு இதுதான் ப்ரோட்டோடைப் ட்ரக்காக இருக்குது, அதை நாமத்தில் வச்சுக்கோம். IL-17 ஆண்டகோனிஸ்ட் பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கிறது இம்பார்ட்டன்ட் மெடிசன் இதாக இருக்குது, செக்யூகினுமாப், இது வந்து இந்த ப்ரோட்டோடைப் ட்ரக் மாதிரி வரும். IL-17ல் ஆண்டகோனிஸ்டில் செக்யூகினுமாப், இதுவும் சொரியாசிஸில் யூஸ் பண்ணுறாங்க. கொஸ்டின் இந்த சாப்டரில் அதிகமாக வராது, வந்தால் வெரி ரேரு. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து படிக்க வேண்டாம். நார்மலாக ஒரு டைம் முடிஞ்சால் வீடியோ பாருங்கள், முடிஞ்சால் அந்த நோட்ஸை பாருங்கள், டெஸ்ட் முடிஞ்சால் எழுதி பாருங்கள், ஓகேங்களா. உங்கள் கையில் இருக்க புக்கு எடுத்து இந்த சாப்டர் எடுத்து ஒரு கிளான்ஸ் ஒரு ரீடு விடுங்க. ஏதாவது ஒன்று பண்ணால் கூட போதும், இல்லை எல்லாமே உங்களால் பண்ண முடியும்னா டைம் இருந்தால் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கன்னா, டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நோட்ஸ் ஏதோ ஒன்று படித்தா போதும், ஆனால் டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக போட்டு பார்க்கணும். உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, எது உங்களுக்கு மறந்து போகுது அப்படிங்கிறது. ஏன்னா காமனான மெடிசன் அவங்க கேட்டுருவாங்க, இன்ஃப்ளிக்ஸிமாப், அடாலிமுமாப், இந்த மாதிரி காமனான மெடிசன்ஸ் அவங்க கேட்டுறாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ண முடியாத போச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அது எந்த கேட்டகரியில் வருது, என்ன ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேசிக்கான விஷயத்த டெஃபினட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் பாருங்கள், கான்ஸ் டிசீஸ்னு சொல்கிறாங்க, அல்சரேட்டிவ் கொலிட்டிஸ்ங்கிற கண்டிஷன் யூசின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎன்எஃப் ஆல்ஃபா இன்ஹிபிட்டார் வந்து இன்ஃப்ளிக்ஸிமாப், அடாலிமுமாப், கோலிமுமாப், இதெல்லாம் அந்த ஃபஸ்ட் கேட்டகரியில் வரக்கூடிய டிஎன்எஃப் ஆல்ஃபா இன்ஹிபிட்டார். ஆல்சோ வி ஆர் யூசிங் இன் தி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன், அதாவது இன்ஃப்ளமேட்டரி டிசீஸில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி யூஸ் பண்ணுறோம். IL-12-23யும் நம்ம யூஸ் பண்ணுறோம். உஸ்டெகினிமாப், இதுங்களா உஸ்டெகினிமாப்பை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பாருங்கள் இன்டெக்ரின் ஆண்டகோனிஸ்டாக இருக்கணும், நடாலிசுமாப், விடாலிசுமாப் வந்து இன்டெக்ரின் ஆண்டகோனிஸ்ட், அதையும் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். கேன்சர் ட்ரக்ஸில் வரக்கூடிய இந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அது என்ன கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். பெம்ப்ரோலிசுமாப் அப்படிங்கிறது வந்து சாலிட் டியூமர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நான் ஹாட்கின்ஸ் லிம்போமா இதுங்க வந்து ரிட்டுக்ஸிமாப் வந்து நான் ஹாட்கின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. பிரஸ்ட் கேன்சருக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், ட்ரான்ஸ்லுமாப் வந்து பிரஸ்ட் கேன்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து கோலோன் கேன்சர், பிரெயின் கேன்சருக்கு வந்து பெவாசிசுமாப் வந்து கோலோன் கேன்சர் வந்து பிரெயின் கேன்சருக்கு
யூஸ் பண்ணுறாங்க. மல்டிபிள் மெலோமா, ஓகேங்களா, மல்டிபிள் மைலோமாவுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க? லினாலிடோமைடு வந்து மல்டிபிள் மைலோமாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பிரெயின் அண்ட் கோலோரெக்டல் கேன்சருக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? பெவாசிசுமாப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரக்ஸ் யூஸ்டு ஃபார் தி ஆன்டி கேன்சர் ட்ரீட்மெண்ட். அப்புறம் கார்டியாக்கில் பாருங்கள், அபிக்சிமாப் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசனு. ப்ரிவென்டிங் கார்டியாக் இஸ்கீமிக் டிசீஸ், பிசிஐன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ப்ரிவென்டிங் கார்டியாக் இஸ்கீமிக் டிசீஸ்க்கு அபிக்சிமாப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள்? நடாலிசுமாப், ஓக்ரிலிசுமாப், அப்புறம் விடோலிசுமாப். விடோலிசுமாப் என்ன மெடிசன்ஸ் நம்ம பார்த்தோம்? இங்கே பாருங்கள், இன்டகிரின் ஆன்டகோனிஸ்ட். ஃபர்ஸ்ட்டில் ஒரு கேட்டகரி பார்த்துருக்கோம் பாருங்கள், இன்டகிரின் ஆன்டகோனிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? நடாலிசுமாப், விடோலிசுமாப், அபிக்சிசிமாப் இதெல்லாம் இருக்குது. அந்த அபிக்சிசிமாப் என்னவா இதில் போய்ட்டு ஆக்ட் பண்ணுதுன்னா பிளேட்லெட்டில் ஆக்ட் பண்ணுது. என்ன இதில் ஆக்ட் பண்ணுதுன்னா ஆல்ஃபா 2B பீட்டா 3 இன்டகிரின் அதில் தான் போயிட்டு அது ஃபங்க்ஷன் பண்ணுது. இது ஒரு எக்ஸப்ஷன் கேஸுங்கிறதுனால ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. மற்ற ரெண்டுமே நமக்கு என்னதுங்க? நார்மலாக இருக்கக்கூடிய இன்டகிரின் ஆன்டகோனிஸ்ட் நடாலிசுமாப், விடாலிசுமாப். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நமக்கு ஓக்ரிலிசுமாப்புங்கிற ஒரு மெடிசன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. இந்த கேட்டகரியில் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் கண்டிஷனில் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ். தென் பாருங்கள், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, அப்போ பாடி வந்து ரிஜெக்ஷன் பண்ணிடக்கூடாது. இந்த கிட்னியை அக்செப்ட் பண்ணிக்கணும்னா நம்ம வந்து இம்யூனோசப்ரசன்ட் ஆக்ஷன் பண்ணணும். அந்த இம்யூனோசப்ரேட்டிவ் ஆக்ஷன் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய மெடிசன் எதுங்க? பயாலஜிக்கல் மெடிசன் பிளாட்டாசெப்ட் வந்து அந்த மாதிரி ஒரு மெடிசன்ஸு. இந்த பிளாட்டாசெப்ட் வந்து நம்ம எங்கே பார்த்தோம்? இங்கே இருக்குது பாருங்கள், டி செல் இன்ஹிபிட்டார். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், டி செல் இன்ஹிபிட்டார் தான் பிளாட்டாசெப்ட், ஓகேங்களா? அபட்டாசெப்ட், பிளாட்டாசெப்ட், அதிலே டி வருது பாருங்கள். டி வந்து ஸ்ட்ராங்காக வரும், பிளாட்டாசெப்ட், அபட்டாசெப்ட் ரெண்டுமே வந்து என்னதுங்க? டி செல் ஆன்டகோனிஸ்ட். அடுத்தது பாருங்கள், ஓஸ்டியோபோரோசிஸில் யூஸ் பண்ணக்கூடாது டினோசுமாப், ரோசோசுமாப், ஓகேங்களா? ஆஸ்டியோ, ஓகேங்களா? ஆஸ்டியோ இதில் தான் ஓ தான் டாமினண்ட்டாக இருக்குது. இந்த வேர்ட்லேயும் ஓ தான் டாமினண்ட்டாக இருக்குது, இதுலேயும் ஓ தான் டாமினண்ட்டாக இருக்குது. டினோசுமாப், ரோசோசுமாப், ஓ தான் டாமினண்ட் லெட்டராக இருக்குது. ஓஸ்டியோபோரோசிஸ் பார்த்துக்கோங்க, ஆஸ்டியோபோரோசிஸ். அடுத்தது பாருங்கள், எரித்ரோபைட்டஸ் லூப்பஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதை வந்து எரித்ரோ லூப்பஸ் சிண்ட்ரோம் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த எரித்ரோபைட்டஸ்னு வரும், இந்த லூப்பஸ் சிண்ட்ரோம். இதுக்கு கொடுக்கறது வந்து பெலிமுமாப்புங்கிறது அந்த கண்டிஷனுக்கு கொடுக்கறது. ஆல்ரெடி இது வந்திருந்தது நம்மளோட நோட்ஸ்லேயே. ஓகே, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் போகலாம் நம்ம. ஓகே, பெலிமுமாப் அந்த லெவலில் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், அந்த லூப்பஸ்ன்னு சொல்கிறாங்க, எரித்ரோபைட்டஸ் லூப்பஸ் அந்த மாதிரி வரும். பெலிமுமாப் வந்து கொடுக்குறாங்க. டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் கிளார்ஜின் உங்களுக்கு தெரியும். ஆங்கிலோசிங் ஸ்பாஞ்சிலைட்டிஸ் இந்த கண்டிஷன் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிஎன்எஃப் ஆல்ஃபா இன்ஹிபிட்டாராக இருக்கக்கூடிய எனர்செப்ட், அடாலிமுமாப், கோலிமுமாப், இன்ஃப்ளிக்ஸிமாப் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டைம் 1989 1989 இந்த ஃபஸ்ட்டு ஜீன் தெரப்பி வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அக்காம்ப்ளிஷ்ட், ஓகேங்களா? பண்ணது யார்? பேர் கொடுக்கல, பார்த்துக்கலாம். இந்த இன்டர்லூக்கின் டார்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு IL-1 அது வந்து அனாக்கிர்னா நமக்கு தெரியும். IL-6 வந்து டோசிலிசுமாப், IL-12-23 வந்து உஸ்டெக்கின்சுமாப், IL-17 வந்து செக்யூனிசுமாப். இந்த ட்ரக்ஸ்லாம் இதில் இம்பார்ட்டன்ட் ட்ரக், ப்ரோட்டோடைப் ட்ரக்காக இருக்குது. நிறைய நியூவர் மெடிசன்ஸ் வந்துருக்கும், நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக போக வேண்டாம், நம்ம இருக்கிற மெடிசன்ஸ் பார்த்தா போதும். பாருங்கள், அபாக்சிசுமாப் என்ன சொல்கிறாங்க? இன்டகிரின் ஆன்டகோனிஸ்ட் வந்து அபாக்சிசுமாப் ஆன்டி பிளேட்லெட் ஆக்டிவிட்டி இருக்குது, கார்டியாக் இஸ்கிமிக் டிசீஸில் ப்ரிவென்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அடாலிமுமாப், TNF ஆல்ஃபா இது எதில் யூஸ் பண்ணுறோம்? இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமில் யூஸ் பண்ணுறோம். தென் வந்து என்னதுங்க? ஆர்த்ரைட்டிஸில் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இதில் யூஸ் பண்ணுறோங்க, இன்னொரு கண்டிஷன் பார்த்தோமா, சொரியாசிஸில் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அனாகிர்னா 1 ரிசெப்டார் வந்து இஸ்கீமிக் இதில் யூஸ் பண்ணுறோம். என்னதுங்க? இந்த ஆர்த்ரைட்டிஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அங்கே இருக்குது பாருங்கள், ஆர்த்ரைட்டிஸில் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். அனாகிர்னா ஆர்த்ரைட்டிஸில் மட்டும்தான் அது வருது. அடுத்தது பாருங்கள்,
IL-1 ரிசெப்டார் ஓகேங்களா, அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரெட்டுக்ஸிமாப் வந்து பி செல் லேக் பண்ணுது, அபாட்டாசெப்ட் வந்து டி செல் லேக் பண்ணுது, டிரான்ஸ்டுசுமாப் வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் ஆகுது ஓகேங்களா, பிரஸ்ட் கேன்சரில் அது யூஸ் ஆகுது. அப்புறம் பாருங்கள் இன்ஃப்ளிக்ஸிமப் வந்து எதுங்க TNF இன்ஹிபிட்டாராக வந்து இது இருக்குது. இது வந்து எதுக்கு மாதிரி நமக்கு இந்த அதாவது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்லையும் யூஸ் ஆகுது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லையும் யூஸ் ஆகுது, சொரியாசிஸ்லையும் யூஸ் ஆகுது. அப்புறமா பெலிமுமாப் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம், இந்த பார்த்தோம் இல்லைங்களா லூப்பஸ் எரித்ரோமாட்டஸ் அப்படிங்கிற கண்டிஷன், அதில் வந்து இது யூஸ் ஆகுது. அடுத்தது பாருங்கள் உஸ்டெகினுமாப் அப்படிங்கிற இது வந்து இதில் யூஸ் ஆகுதுன்னா IL-1223 இன்ஹிபிட்டாராக இருக்குது. அது நமக்கு நல்லா தெரியும், நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்கள் IL-1223 எதில் வருது, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸில் வருது. இங்கே பாருங்கள் அடுத்தது சொரியாசிஸில் வருது. ரெண்டு இதில் தான் வரும். ருமட்டாய்டில் அது யூஸ் பண்ணுறது இல்லை. சொரியாசிஸ் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸில் வருது. சரிங்களா. ஜீன் தெரப்பின்னு சொல்லி பார்க்கும்போது என்னதுங்க, டிஎன்ஏ வந்துட்டு ஒரு டிஃபெக்டிவ் டிஎன்ஏ இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஜீன் எடுத்து நம்ம உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம், அதை ஹெல்த்தி ஒன்றை வந்து நம்ம உள்ளே வைக்கிறோம். அப்போது இதுதான் வந்து ஜீன் தெரப்பின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு பயன்படுது, கேன்சருக்கு பயன்படுது, இம்யூனிட்டி டிஃபிஷியன்சி டிசீஸ், சிவியர் இம்யூனிட்டி டிஃபிஷியன்சி டிசீஸுக்கு பயன்படுது, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்க்கு பயன்படுது, சிக்கில் செல் அனிமியாவுக்கு பயன்படுது. வயாதி ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது மூலயமா பண்ணுறாங்க. ஸோ வந்து ஜீன் தெரப்பி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கேன்சர், ADA டிஃபிஷியன்சி, அடுத்தது சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கில் செல் அனிமியா, ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, அதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள் ரீகாம்பினன்ட் தெரப்பியூட்டிக்ஸ். அதில் பாருங்கள் பயோ என்ஜினியர்டு ப்ரோட்டீன் எக்ஸ்டர்னலாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஒரு ப்ரோட்டீனை. அதை என்ன பண்ணுறாங்க, ரீப்ளேஸ் த அப்நார்மல் டிஃபிஷியன்ட் ப்ரோட்டீன். பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து டிஃபிஷியண்டாக இருக்குது, அதுதான் அப்நார்மலாக இருக்குது, அது வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் இல்லைன்னா நம்ம வந்து இதை இன்ஜெக்ட் பண்ணுறோம், எக்ஸ்டர்னலி கொடுக்குறோம். அது வந்து என்னதுங்க இன்சுலின், எரித்ரோபாய்டின், ஃபில்கிராஸ்டிம்னு ஒரு இது சொல்கிறாங்க, ப்ரோட்டீன் சொல்கிறாங்க. நம்ம பார்ப்போம் அது என்னன்றது பார்ப்போம். தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டு, நெக்ஸ்ட்டு போகலாம். இதோட காமன் சைட் எஃபெக்ட் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராடக்ட் சொல்லி பார்த்தோம்னா சில்னஸ், வீக்னஸ், டயரியா, நாசியா, ரேஷ், இச்சினஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், ஹெட்ஏக், ஃபீவர், இன்சோம்னியா இதெல்லாம் வந்து நார்மலாக வரக்கூடிய சைட் எஃபெக்ட். இன்ஜெக்டபிள் சைட்டில் வந்து என்ன ரியாக்ஷன்ஸ் வருது, IV இன்ஃபியூஷன் சைஸில் இன்ஃபியூஷன் ரியாக்ஷன் வருது. அப்புறம் டேஞ்சரஸான சைட் எஃபெக்ட்ஸ் என்ன பார்த்தோம்னா அனஃபைலாக்சிஸ், சீரியஸ் இன்ஃபெக்ஷன், காக்னேட்டிவ் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர், ப்ளீடிங், கேன்சர், ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸ், ஹெப்படைட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வருது. அடுத்தது பார்க்கும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பாக்டீரியல் வேக்சின் அப்படின்னு பார்க்கும்போது BCG, காலரை அண்ட் ஊஃபிங் காஃப் இதெல்லாம் வந்து பாக்டீரியல் வேக்சினாக இருக்குது. அடுத்தது வந்து வைரல் வேக்சின்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது போலியோ வேக்சின், அதில் எஸ்பெஷலி வந்து IPV வேக்சின் தான் வந்து வைரல் வேக்சினில் இருக்குது. அடுத்தது வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது ஆன்டிபாடிஸ் டேக்ஸ் பிளேஸ் வந்து B செல்ஸில் தான் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரைமர்லி வந்து சிந்தசிஸ் ஆகுது. பாடியில் B செல்ஸில் தான் ஆன்டிபாடிஸ் வந்து சிந்தசிஸ் ஆகுது. அப்புறம் ADA டிஃபிஷியன்சி ட்ரீட்டட் பை தி ஜீன் தெரப்பியில் ட்ரீட் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம பார்த்தோம், இங்கே இருக்குது பாருங்கள் ADA ட்ரீட்மெண்ட்டு ஜீன் தெரப்பியில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒரு கொஸ்டினில் வந்திருக்கு, ஜஸ்ட் சம்மரைஸ்டு பாயிண்ட்டாக அங்கே கொடுத்துருக்கோம். ADA டிஃபிஷியன்சி இஸ் ட்ரீட்டட் பை தி ஜீன் தெரப்பி. அடுத்தது பாருங்கள் பயாலஜிக்கல்ஸ் ஃபார் தி கார்டியாக் இஸ்கிமிக் காம்ப்ளிகேஷன்ஸ், PCI ப்ரீவென்ட் த கார்டியாக் இஸ்கிமி எதுவுங்க, அப்சிக்ஸிமாப் வந்து ப்ரீவென்ட் தி கார்டியாக் இஸ்கிமிக் கண்டிஷன். அடுத்தது பாருங்கள் உஸ்டெகினுமாப் IS இது வந்து IL இன்ஹிபிட்டாரு, 12 and 23 IL இன்ஹிபிட்டாரு. சொரியாசிஸ் கண்டிஷன், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் கண்டிஷன் ரெண்டுலேயுமே யூஸ் ஆகுது. இட் இஸ் நாட் TNF, இது இன்டர்லூக்கின், அதை நல்லா பார்த்துக்கணும். அவ்வளோதான் நம்ம கிளாஸ் இது பார்த்துட்டோம், குயிக்காக பார்த்தாச்சு. கிளாஸை பாருங்கள், டெஸ்ட் இப்போ வரும் ஒரு ½ hourல டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.